விஜய் இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கிறதுக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல ரீசெண்டா வந்து மக்கள் கிட்ட போய் கேட்கும் பொழுது, இத்தனை நாளா நீங்க தானே ஆண்டுட்டு இருந்தீங்க, அந்த பையன் வரட்டுமே நான் ஓட்டு போடுறேனே அப்படின்ற மாதிரியான இப்போ நிறைய பேர். ஆனா புதுசா வந்தா செய்யலாம், நல்லா செய்யலாம். பெரம்பூர் தொகுதி வந்து டெவலப் ஆகாம இருக்கு. ஏன் வாட்ஸ்அப் அந்த வீடியோ நான் சொல்லவா? அங்க இருக்க ஒரு பெரியவர் சொன்னாரு, இப்பயே வர மாட்டேங்கிறாரு, நான் ஓட்டு போட்டா அவரை போய் தேடுறதுன்னாரு. எங்கேயோ ஒரு விஜய் வந்து இங்க வேற மாதிரி நின்று அவர் ஜெயிச்சு எங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து பாத்துருவாரா? பார்க்கறதுக்கு வாய்ப்பே 100% வாய்ப்பே கிடையாது. 20 லட்சம் தலித் மக்கள் ஓட்டு மட்டும்தான் இவங்களோட டார்கெட்டா பார்க்கப்படுது. அதனால தான் சென்னையை வந்து குறி வச்சு நிக்கிறதா சொல்லப்படுதே சார். சரி, தலித் மக்கள் தலைவராக விஜய் கவி நாடகப்படகு நடந்துச்சு. ஒரு போனாரா, வருத்தம் தெரிவிச்சாரா, ஒரு இரங்கல் தெரிவிச்சாரா? இவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? யாருக்கு ஒரு கிளி போட்டிருக்காரு? எந்த சமூக மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு? இஸ்லாமிய மக்களுக்காக பேசியிருக்காரா? தலித் மக்களுக்காக பேசியிருக்காரா? ஏன் அவர் சார்ந்த கிறிஸ்தவ மக்களுக்காக பேசியிருக்காரா? இது ஒரு போலியான பிம்பம். தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ச்சரிக்கப்படக்கூடிய ஒரு விசச்செடி தான் விஜய். ஆதவர்ஜி நான் போற இடத்துல பேசுவாரு, போற இடத்துல வாங்கி கட்டி தான் பேசுவாரு, எலெக்ஷன் முடிவுக்குள்ளே வாங்கி கட்டிடுவாரு. தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன், பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்க மாட்டாரு, எழுதி தர்றேன். ஓட்டு போடுறது யாருக்கு? உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு நான் சாமானிய மனிதனா இருக்கேன். விஜய்க்கு நான் ஓட்டு, நான் அதிமுக போட்டிருக்கேன், திமுக போட்டிருக்கேன், காங்கிரஸுக்கு போட்டிருக்கேன், கம்யூனிஸ்டுக்கு போட்டிருக்கேன், பிஜேபி கூட நீங்க போட்டிருக்கீங்க. சரியா? நடுவுல எதுக்கு சார்? ஏன்னா இப்ப விஜய்க்கு நான் போடணும் அப்படின்னு வர்றப்ப நான் எதுக்கு விஜய்க்கு போடணும்? கட்சிக்கு போஸ்டிங் போறதுல ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதே விஜய் கண்டுக்கிறாம இருக்காரு. ஒரு தமிழ்நாட்டை திருத்த போறாரா? திருத்த சார்ட்டர்ட் பிளைட்ல போய் வளகாப்புக்குலாம் போயிட்டு வர்றீங்க, டான்ஸ்லாம் ஆடுறீங்க, மார்கோ ஷர்ட்லாம் போடுறீங்க கலர் கலரா. நீங்க 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கட்டினா இந்தியாவுக்கு தானே வரப்போகுது, நாட்டுக்கு தானே வரப்போகுது. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு வந்து ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்றாங்க அவங்க. அடுத்த வாரம் சொல்றாங்க அவங்க. சேஜனுக்கு யாரு சித்தின்னு கேக்குறாங்க. துரந்தர் இப்ப அந்த படம் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மனுதாரர் நம்ம சென்னையில இருந்து வந்து போட்டிருக்காரு சார். இப்போ ரஜினி அவர்கள் கூட அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி, ரஜினி சொன்னாலும் நல்ல படம் ஆயிருமா? ரஜினி சொன்னாலும் எல்லாரும் பார்த்துருவாங்களா? அவர் படத்தை பல பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். விஜய் இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியில நிக்கிறதுக்கு அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல ரீசெண்டா வந்து மக்கள் கிட்ட போய் கேட்கும் பொழுது, இத்தனை நாளா நீங்க தானே ஆண்டுட்டு இருந்தீங்க, அந்த பையன் வரட்டுமே நான் ஓட்டு போடுறேனே அப்படின்ற மாதிரியான இப்போ நிறைய பேர் சொல்ற ஒரு இதுவும் வந்து உங்க வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ மட்டும் நீங்க பாத்துருக்கீங்க. வாட்ஸ்அப் அந்த வீடியோ நான் சொல்லவா? அங்க இருக்க ஒரு பெரியவர் சொன்னாரு, இப்பயே வர மாட்டேங்கிறாரு, நான் ஓட்டு போட்டா அவரை போய் தேடுறதுன்னாரு. அந்த 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 வீடியோ பிட்டையும் நீங்க பார்க்கல போல. நீங்க ஒரு சாரை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்து வீடியோ நான் சொல்றேன், ஓகேவா? அப்போ மேஜரா பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்ட் உள்ள தொகுதி. சவுந்தரராஜன் பலமுறை ஜெயிச்சிருக்கிறாரு. காங்கிரஸும் ஓரளவுக்கு இருக்கு, சிறுபான்மை வாக்குகள் வலுவா இருக்கு, அரசு ஊழியர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நிறைய இருக்காங்க. அந்த தொகுதியை ஒரு மிக்ஸ்டான ஒரு தொகுதி. ஏன்னா அதை கணிக்கவே முடியாது. ஆல்ரெடி திமுக அதிமுக இருந்திருக்கு, திமுக காங்கிரஸ் இருந்திருக்கு, பாஜக இது கம்யூனிஸ்டுகளாக இருந்திருக்காங்க. இந்த முறை விஜய் என்ன பண்ணாருன்னா தனக்கு சார்ந்த ஒரு சிறுபான்மை வாக்கு அந்த பின்னாடி இருக்கும், அதை மட்டும் நம்பி நிற்கிறார் சார். முக்கியமா இப்ப விஜய் அங்க வந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 20 லட்சம் ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் அண்ட் தலித் மக்கள் ஓட்டு அந்த இடத்துல இருக்கு. 8 வருஷம் தொடர்ந்து திமுக 20 லட்சம் இல்லைங்க, நீங்க தப்பா சொல்லாங்க. மொத்த தொகுதியே 1.5 லட்சம் தான், 1.25 லட்சம் தான். நான் சொல்றது நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சார். ஓகே, பெரம்பூர் தொகுதின்றது மட்டும் இல்லாமல் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாகவே 20 லட்சம் பேர் நிற்கிறாங்க. அதனால தான் ஆதவர்ஜுனா, அப்புறம் வந்து தாவேக்காலேருந்து இன்னொரு நிர்வாகி விஜய் அவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து சென்னையை மட்டுமே வந்து குறி வச்சு நிற்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 20 லட்சம் தலித் மக்கள் ஓட்டு மட்டும்தான் இவங்களோட டார்கெட்டாக பார்க்கப்படுது. அதனால தான் சென்னையை வந்து குறி வச்சு நிற்கிறதா சொல்லப்படுதே சார். சரி, தலித் மக்கள் தலைவராக விஜய் தலித் மக்களுக்கு என்ன பேசியிருக்காரு? கவி நாடகப்படகு நடந்துச்சு. ஒரு போனாரா, வருத்தம் தெரிவிச்சாரா, ஒரு இரங்கல் தெரிவிச்சாரா? இவருக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? யார் ரெப்ரஸன்டேட்டிவ்? யார் களத்துக்கு போனா? யார் கூட நின்னா? அந்த கவினோட அப்பா யார் வந்தா நான் பாடி எடுப்பேன்னு சொன்னார்? அண்ணன் திருமாவளவன் வந்தா தான் எடுப்பேன்னாரு. இவர் ரெப்ரஸன்டேட்டிவா? ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. யாருக்கு ஒரு கிளி போட்டிருக்காரு? எந்த சமூக மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு? இஸ்லாமிய மக்களுக்காக பேசியிருக்காரா? தலித் மக்களுக்காக பேசியிருக்காரா? ஏன் அவர் சார்ந்த கிறிஸ்தவ மக்களுக்காக பேசியிருக்காரா? இது ஒரு போலியான பிம்பம். தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ச்சரிக்கப்படக்கூடிய ஒரு விசச்செடி தான் விஜய்.
போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பம். தலித் மக்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் நான் தான் அப்படின்னு சொல்றீங்க. என்ன பண்ணியிருக்கிறாரு இவரு? யார் குரல் கொடுத்திருக்கிறாரு? இல்ல எந்த பிரச்சனையை பேசியிருக்கிறாரு? ஆதவர்ஜுனா அதே மேடையில ஆதவர்ஜுனா போராட்டத்தெல்லாம் பேசுவாரு, போராட்டத்துல வாங்கி கட்டி தான் பேசுவாரு, சேகர் பாபு எலெக்ஷன் முடிவுக்குள்ள வாங்கி கட்டிடுவாரு. சேகர் பாபு வந்து டார்கெட் பண்ணி பேசின ஒரு வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சேகர் பாபுவை வச்சு, அதாவது இந்த கோட்டை உங்கள்தா இருந்தா நெக்ஸ்ட் நாங்க எப்படி இந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கிறோன்றது மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனா ஒரு சவால். சொல்லலாம், தேர்தல் நேரங்களில் சொல்லலாம், தேர்தல் முடிவுக்கு பிறகு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி பேச போறோம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் அடுத்த மாசம். தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்க மாட்டார், எழுதி தர்றேன். பெரம்பூர்லயே ஜெயிக்க மாட்டார், எழுதி தரேன். நம்ம திருப்பி பேசுறோம். இந்த வீடியோ வச்சுங்க, நான் வச்சுங்க, நீங்களே இன்டர்வியூ எடுங்க அடுத்த மாசம். ஏங்க இது இது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு போலியான கருத்து கணிப்பு நடத்து, போலி பிம்பங்களை வச்சு உருவாக்குற ஒரு சினிமாவில் செட்டு போடுவாங்க பாருங்க, கோட்டை மாதிரி. அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு காகித கோட்டை தான் தாவேக்கா. இன்னொரு விஷயம் அங்க என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அங்க ஆண்களை விட இளம் பெண்களோட இதெல்லாம் வந்து தாவேக்கா விடுற எல்லாம் தாவேக்கா உள்ள பரப்பி விடுற செய்தி எல்லாமே. தாவேக்காவால் கொடுக்குற செய்தி எல்லாம் 30% இருக்கு, 20 கோடி பேர் அங்கே இருக்கிறாங்க, 15 கோடி பேர் இங்கே இருக்காங்க, அந்த எல்லா ஓட்டு எங்களுக்கு தான் எல்லாரும் சொல்லுவான். ஓட்டு போடுறது யாருக்கு? உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு நான் சாமானிய மனிதனாக இருக்கேன். விஜய்க்கு நான் ஓட்டு, நான் அதிமுக போட்டிருக்கேன், திமுக போட்டிருக்கேன், காங்கிரஸுக்கு போட்டிருக்கேன், கம்யூனிஸ்டுக்கு போட்டிருக்கேன், பிஜேபி கூட நீங்க போட்டிருக்கீங்க. சரியா? நடுவுல எதுக்கு சார்? ஏன்னா இப்ப விஜய்க்கு நான் போடணும் அப்படின்னு வர்றப்ப நான் எதுக்கு விஜய்க்கு போடணும்? விஜய்க்கு என்ன பண்ணிட்டாரு? விஜய்க்கு இந்த எல்லா கட்சிகளையும் விஜயினுடைய பொலிட்டிக்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விஜயினுடைய ஸ்பீச் பிடிச்சிருக்கு, விஜயினுடைய அந்த போராட்ட குணம் பிடிச்சிருக்கு, விஜயுடைய அந்த என்ன சொல்றது, இல்ல சார் எதுவுமே இல்ல, விஜய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஓட்டு போட்டேன்னா என்ன மாதிரி ஒரு பைத்தியக்கார பையன் கிடையாது. விஜய் ரொம்ப ஸ்மார்ட்டா சிரிக்கிறாரு, விஜய் நல்லா ஸ்மார்ட்டா டான்ஸ் ஆடுறாரு, அதுக்காக என் ஓட்டை நான் விஜய்க்கு போட போறேன்னா என்ன மாதிரி ஒரு அடிமுட்டா பையன் கிடையாது, பைத்தியக்கார பையன் கிடையாது. சரியா? அரசியலே தெரியாத மக்கு பையன் நான் தான். அவர் ஸ்மார்ட்டா வந்து டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஸ்மைல் நல்லா இருக்கு, அவர் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறாரு, அந்த விளையாடுறது எவ்வளோ க்யூட்டா இருக்கு, என்டியா எவ்வளோ க்யூட்டா இருக்காரு பாரு அப்படி நான் ஓட்டு போட்டேன்னா எனக்கு அரசியலே தெரியாத அடிமுட்டா பையன், நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவன்னு அர்த்தம். இது எல்லாரும் இப்படி இருப்பாங்களா என்னைய மாதிரி? சார் காமெடியா எடுத்துட்டு போகாதீங்க. இல்ல யதார்த்தத்தை சொல்றேன். நான் ஒரு கட்சிக்கு போட்டிருக்கேன்னா இதை விட அவர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாரு. அவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு, பொருளாதார திட்டம் வச்சிருக்காரு, வேலைவாய்ப்பு திட்டம் வச்சிருக்காரு, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மாற்ற போறாரு, சிங்கப்பூரா மாத்திருவேன்னு சொல்றாரு. அதுக்கு ஏதாவது நிறைய ப்ரொபோசல் வச்சிருக்கிறாரு. அவங்களோட அதாவது அடுத்த கட்ட தலைவர்கள் நான் சொல்ல மாட்டேன், அது அடுத்த கட்ட பொறுப்புகள்ல இருக்கிற 2 பேர்கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊழல் இல்லாத ஒரு அரசியலை எங்க தலைவரால கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பாரு? I asked the same question. அது எப்படி practically possible? நீங்க எப்படி இது பண்ண? எங்க தலைவர் வாங்க மாட்டார், எங்க தலைவர் அப்போ எங்க தலைவர் வாங்க மாட்டார்னா அப்போ யாரும் வாங்க மாட்டாங்கல்ல. ஏங்க கட்சிக்கு போஸ்டிங் போறதுலேயே நான் டெய்லி ஊழல் காசு வாங்கியிருக்கானுங்க, டெய்லி வீடியோ வந்துகிட்டு இருக்கு. மதுரையில் ஒரு பெண் நிர்வாகிக்கு காசு போகிறோன்னு சொல்லிட்டு 20 லட்ச ரூபா வாங்கியிருக்கானுங்க, அவங்க போய் சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்காங்க. கட்சிக்கு போஸ்டிங் போகிறதுலேயே ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அதே விஜய் கண்டுக்கிறாம இருக்காரு. இவர் தமிழ்நாட்டை திருத்த போறாரா? அவங்க கட்சிக்குள்ள ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சீட் கொடுக்கணும் எல்லாத்தையும் காசு வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்க. டெய்லி நீங்கள் டிவியில் அந்த செய்தியில் பார்க்கறது இல்லை போலியே, அந்த செய்தியெல்லாம் பார்க்கறதே இல்லை. சார் நடக்குதா இல்லையா? எஸ் டெய்லி நடக்குதுல்ல. அப்போ தான் கட்சியிலேயே ஒரு ஊழல் நடக்குது, அதை நீ உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உன் காதுக்கே போகல. நீ தமிழ்நாட்டு ஊழலுக்கு சரி பண்ண முடியும்? 50 வருஷம் நடந்துட்டு இருக்க ஆட்சியில் மொத்தமாக தலைகளாக மாற்றி ஒரே பாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? அது அவர் எங்க தலைவர் வாங்க மாட்டார், அப்போ அவர் கீழே இருக்கிறவங்க யாரும் வேணாலும் நான் கண்டுக்கிற மாட்டேன். இதுல என்ன அர்த்தம்? இவரே 15 கோடி ரூபா சம்பளத்தை மறைச்சு வச்சதுனால தான் இவருக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைன் போட்டிருக்கு. இல்ல சார், அதுக்கு he has got so much of things to explain from his side. எக்ஸ்பிளைன்லாம் கொடுத்துருக்காரு, கோர்ட்டில் கொடுத்துட்ருக்காரு. எக்ஸ்பிளைன் கோர்ட் ஏற்றுக்குச்சா? இவர் கொடுத்த எக்ஸ்பிளைனை லேட்டாக நோட்டீஸ் அமிச்சாங்க. அதெல்லாம் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னா கட்டுப்பா முதல்ல அப்படின்றாங்க. டாக்ஸ் ஏறாங்க, அவங்க பிடிச்ச இடப்ப அனுப்புவாங்க. நீங்கள் இல்லைங்க இது 2015-16 இன்கம் டாக்ஸ் ஃபைலுங்க, நீங்கள் 18 நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, எப்படி கட்ட முடியும்? நீ இப்போ தான் பார்த்தோம், கட்டு அப்படின்னா கட்டதை கட்டித்தான் ஆகணும். இது ஒரு பஞ்சாயத்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு கோர்ட்டில் போய். 16-15 வந்து நீங்க 17 அவர் அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ற ஒரு பர்சன் சார். ஏன் அப்ப இந்த 1.5 கோடி கட்டிட்டு போங்க, கவர்மெண்ட் தான போகுது. இந்தியாலயே இஸ் ஒன் ஆஃப் தி பர்சன் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வளகாப்புக்குலாம் போறீங்க. இந்தியாவுக்கு ஒரு 1.5 கோடி வருமானம் வந்து கட்டிட்டு போங்களேன்றேன். சார்ட்டர்ட் ஃபிளைட்ல வளகாப்புக்கு போறாரா? சார் அவரோட அது பர்சனல் விஷயத்துலலாம் இங்க எப்படி நான் சொல்றேன், ஒருத்தரோட சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போய் வளகாப்புக்குலாம் போயிட்டு வர்றீங்க, டான்ஸ்லாம் ஆடுறீங்க, மார்கோ ஷர்ட்லாம் போடுறீங்க கலர் கலரா.
நீங்கள் 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கட்டினா இந்தியாவுக்கு தானே வரப்போகுது, நாட்டுக்கு தானே வரப்போகுது. இந்த 1.5 கோடி நாட்டு மக்கள் தானே செலவு பண்ண போகிறாங்க. சார் இப்பவே என்ன தெரியுமா பேசப்படுது, அவரோட கட்சியோ அவர் வந்து மக்களோட பணத்தை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக எங்கேயோ வடபழனியில இருக்கிற அவரோட கல்யாண மண்டபத்தை ஒண்ணு வித்திருக்காரு, அப்புறம் வேற ஏதோ ஒரு வீடை வித்துதான் அந்த கட்சி நடத்துறதா இப்ப எல்லாரும் சொல்றாங்களே. கொண்டாடி பங்குக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்காரு, பூராத்தையும் வித்து வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பஞ்சாயத்து தெரியாம அவர் வித்து காசு செலவழிக்கிற மக்கள் செலவுனாரா? மக்களுக்காக என்ன செலவு பண்ணாரு? சார்ட்டர் ஃபிளைட்ல போறதுக்கு சொத்தை வைக்கிறாரா? வளகாப்புக்கு போறது சொத்தை வைக்கிறாரா? கோவாக்கு கல்யாணத்துக்கு போறது சொத்தை வைக்கிறாரா? சரி, சொத்தை வித்து என்ன செஞ்சுக்காரு? சொத்தை வித்து நான் வந்து 100 கோடி சொத்தை வித்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்து முன்மாதிரி கிராமம் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரா? கொண்டாட்டி பங்குக்கு வந்துடும், நாளைக்கு பஞ்சாயத்து பாதி சொத்து அர்த்தமா வேற இருக்கு, பாதி சொத்து என் பேர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காக தேர்தலுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து வர்றதுக்கு முன்னாடி சொத்துக்கெல்லாம் வித்துடணும் அப்படின்னு வித்து வேற பக்கம் சேஃப்டி பண்ணிட்டு இருக்கிறாரு. இது தெரியாம உருட்டிட்டு இருக்கீங்க நீங்களும். சொத்தெல்லாம் வித்து மக்கள் கடைசியிலுமே மேல போய் உட்கார போறாரு அண்ணன் அப்படின்னு எல்லாத்தையும் நம்புற பச்சை புள்ளியா இருக்கீங்க போங்க. இல்ல சார், சோ இதெல்லாம் வந்து இப்போ டெய்லியும் வர ஒரு செய்திகள். இப்போ நம்ம எப்படி ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க தான் கிளப்பி விடுறாங்க. ஆனா அவர் விஜய் சொத்தை வைக்கிறாரு, பாவம் சொத்துக்கே வழி இல்லாம இருக்கிறாரு, தான் பழைய சோறு சாப்பிட்டாரு, பச்சை மிளகாயை கடிச்சாருன்னு நீங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு. அவர் வாட்டு ஜாலியாக தான் இருக்காப்புல. சார் இப்போ இன்னொரு விஷயம் சார், ஜனநாயகம் படம் வந்து அது இப்போ ரொம்ப நெக்ஸ்ட் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு சார். ஜனநாயகம் படத்துல நாங்க வந்து அந்த பட பிடிப்புல இருக்கிற அந்த போட்டோஸை நாங்க வந்து போட்டோஸ் ஒத்திகை தான் பார்த்தோம், நாங்க ரியல் வீடியோ எடுக்கலையே அப்படின்னு பேசின ஒரு விஷயம் இப்போ எவ்வளவு வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்க அதை பாத்தீங்களா சார்? சிபிஐயில் அந்த டாக்குமெண்ட்லாம் மாட்டிருக்கு, ஃபுட்டேஜ்லாம் எடுத்துருக்காங்க. ஏன் நீங்கள் ஃபுட்டேஜ் அழிச்சிக்க? ரெக்கவரி பண்ணி சிபிஐ எடுத்துருச்சு, நீ அது சம்மந்தப்பட்ட வேலைகள் நடக்கும். அப்போ தெரியும் உங்களுக்கு அது வந்து ஃபோட்டோ எடுத்தாரா, வீடியோ எடுத்தாரா, படத்துக்கு எடுத்தாரா, படத்துக்காக நாங்க அது எடுக்கல. எதுக்கு இப்போ ஆர்கியூமெண்ட்டு? சிபிஐ போயிடுச்சு வழக்கு, அவங்க சொல்லிடுறாங்க. அப்போ நம்புவீங்களா இல்லையா? சிபிஐ இந்த படத்துக்கு தான் எடுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க சிபிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா ஏற்றுக்கிற மாட்டீங்களா? அப்போ ஏற்றுக்கிற மாட்டீங்க. இது வந்து திமுகவோட சதி. சிபிஐ திமுக தான் கண்ட்ரோல் பண்ணுது சார். திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு வந்து ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சொல்றாங்க அவங்க. அடுத்த வாரம் சொல்றாங்க அவங்க. இது சொல்லித்தான் அவன் நம்ம இவரு நம்ம விஜய் பையன் பேர் வந்து ஜேசன் சஞ்சய் சேஜனுக்கு யாரு சித்தின்னு கேட்குறாங்க. இது தேவையாது? தீய சக்தி தூய சக்தி தான், அவன் வந்து சித்தி யாருன்னு கேட்குறான். இதுதான் வந்து தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கிக்கிறது. அப்போ என்னென்னா சிபிஐயில் விசாரணை இருக்குது, அவங்க சில ஃபுட்டேஜஸை எடுத்துருக்குறாங்க, போட்டு பார்க்குறாங்க. உண்மையை மேட்சாக இருந்துச்சு, உண்மையிலே சொல்கிற மாதிரி நடந்திருக்குன்னா தண்டிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் ஏன் அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அது இருக்குது இல்லை, இப்போ கை மாறி போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. விஜய் அவர்கள் இப்போ பெரம்பூர் தொகுதியில் இருந்தாலும் அதாவது அவர் வின் பண்ண முடியாதோட தான் நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்களா சார்? நான் 100 முறை சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், விஜய் பெரம்பூரில் ஜெயிக்க மாட்டார். ஒரு வேட்பாளர் கூட தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் ஜெயிக்க மாட்டாங்க. தேர்தல் ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் விஜய். நான் விஜய் தான் சொல்றேன். விஜய்க்கு அடுத்து யாருமே தெரியாது கட்சியில. விஜயாவது தெரியும், விஜய் மற்ற யாருக்கா தெரியுமா? யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கட்சியை கலைச்சிட்டு அவர் சினிமா நடிக்க போயிடுவாரு. நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்கு. நாம் தமிழர் கட்சி அவங்க பயிற்சி எடுத்துட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பயிற்சி எடுத்து 8% வந்திருக்காங்க. இவர் பயிற்சி எடுக்கிறாரா இல்ல கடையை மூடிட்டு போறாராங்கிறது தேர்தல் முடிவு அன்னைக்கு 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஃபைன் சார், லாஸ்ட் क्वेश्चन சார். துரந்தர் இப்போ அந்த படம் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மனுதாரர் நம்ம சென்னையிலேருந்து வந்து போட்டிருக்காரு சார். ஒரு பக்கம் இந்த எல்லாருமே வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ், இது என்ன மாதிரியான ஒரு சமூகம், இது என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வு, எந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பேட்ரியாட்டிக் ஒரு மூவி அப்படின்னு சொல்லப்படுது சார். ஆனால் ஏன் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கு? இல்லை, நீங்க எதை வந்து பேட்ரியாட்டிக்? இப்போ ரஜினி அவர்கள் கூட அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாலும் நல்ல படம் ஆயிருமா? ரஜினி சொன்னாப்புல எல்லாரும் பார்த்துருவாங்களா? அவர் படத்தை பல பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட்டாக வந்து வேட்டையன் கூட சரியாக போகல, கூலி கூட சரியாக போகல. அவர் சொல்லிட்டாங்க எல்லாரும் பார்த்துருவாங்களா? அது கணக்கு கிடையாது. நீங்கள் ஒரு சுதந்திர போராட்ட வரலாறை சொல்லியிருக்கீங்க, ஒரு சிப்பாய் கழகத்தினுடைய வரலாறை சொல்லியிருக்கீங்க, காந்தியடிகளுடைய அந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கீங்க. அஜித் தோவல் அவர் வந்து ஒரு மறைமுகமா பாகிஸ்தான்ல போய் இருந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் ஒரு சார்பா ஆட்களை கார்னர் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? ஏன் அதை தவிர்த்துட்டு நீங்க நடந்த இன்சிடென்ட் மட்டும் சொல்லிருக்கணும் தானே? அதான கேள்வி. நீங்க தேசபக்தியோட சேர்த்து வன்மதி சேர்த்து அப்படி கலக்கி விட்டுறது. தேசபக்தி அப்படி போற போக்குல அப்படியே
தேசபக்தியோட சேர்த்து வன்மத்தை அப்படி கலக்கி விட்டுரும். சார் தேசபக்தின்னு சொல்லும் பொழுது ரியலிஸ்டிக்கா அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் ஏன் நிறைய இருக்கு தேசபக்தி. போட்டிருக்காங்க. திருப்பூர் குமரனை பத்தி எடுங்க, திருப்பூர் கொடிக்காத்த குமரனை பத்தி எடுங்க படம், வேற என்ன சொன்னாங்க. அப்படி போற போக்குல அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறது தேசபக்தியோட. ஏன்னா யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்கல்ல, ஐயோ தேசபக்தி நாங்க தான் மொத்த அத்தாரிட்டி, நாங்க தான் மொத்த குத்தகைக்கு எடுத்து. என்ன படம் எடுத்தாலுமே வந்து அதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, என்ன படம் எடுத்தாலுமே இவங்க அகைன்ஸ்ட் இந்தியாவே பிஜேபி கண்ட்ரோல் தாங்க. சொல்லும் பொழுது இந்தியாவே பிஜேபி கண்ட்ரோல் தான் இருக்கு. நீங்க எப்படி தெரியுமா சார், எது பண்ணாலுமே பிஜேபி இங்க வந்துரும். இப்போ அவங்க சொல்றாங்களே எது பண்ணாலுமே டிஎம்கே தான் சதி. ஒட்டுமொத்த இந்தியாவை அவங்களுடைய கட்டுப்பாட்டு தாங்க இருக்கு. மாநில அரசு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? மாநில அரசு சம்பளம் போடலாம், போலீஸை வச்சு நடத்திக்கலாம், அரசு ஊழியரை வச்சு நடத்திக்கலாம். ஃபண்டு யார் கொடுப்பா? மாநில அரசு வருவாயை வச்சு கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்றிய அரசு நம்பி தானே இருக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா பவர் அங்கே போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்களே. இப்போ கல்வியே வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. கல்வியே மாநில பட்டியலுக்கு மாற்றினா தான் நீங்கள் நீட் வேணுமா, ஜெய் வேணுமா, நம்ம சிலபஸ் என்னங்கிறது உயர்கல்வியில் முடிவு பண்ண முடியும், ஹையர் எஜுகேஷனில். இப்படி எல்லாமே அங்கே அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை தானே இருக்குது. அதுதான் நம்ம ப்ளேம் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஃபைன் சார். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. இன்னும் தேர்தல் நெருங்க எல்லாருமே வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது ஒரு திருவிழா மாதிரி தான் சார் பார்க்கப்படுது. எல்லா இடத்துலயும் இப்போ அதை பத்தி தான் பேசுறோம். திருவிழா நல்லபடியில் நடந்தா சார் தான். தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.